இன்றைக்கி வீடியோவில் ரீகனெக்ட் டு யுவர் சில்ட்ரன், ஹவு டு ரீகனெக்ட் யுவர் சில்ட்ரன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ரீகனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து திரும்ப அவங்களோட நம்ம கனெக்ட் ஆகிறது. அப்போது அதுக்கு வந்து நேரம் காலம் வயசு வரம்பு எதுவுமே கிடையாது. கான்ஷியஸ் பேரண்டிங் கான்செப்டில் வந்துட்டு நம்ம எனி டைம் நம்ம ஃபீல் பண்ணுறோம், நம்ம வந்து நம்மளுடைய அந்த நம்ம செஞ்சதை வந்து தப்பை வந்து அக்னாலேஜ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும்னு நினைக்கிறோமோ, அந்த டைமெல்லாம் நம்மளால் ரீகனெக்ட் ஆக முடியும். மீனிங் சிம்பிள் டேர்மில் த ப்ரெசன்ட் மூமெண்ட், இந்த டைமில் என்னால் என் குழந்தை கூட ரீகனெக்ட் ஆக முடியும். அதுக்கு எல்லாம் நம்ம ஈகோவை வந்து கழட்டி வச்சோம்னா முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஈகோவை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஹீலிங் ஜேர்னியில் இந்த கான்ஷியஸ் பேரண்டிங்கோட கான்செப்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து நம்ம குழந்தைங்கள எதுவுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணல, பேரண்ட்டாக நம்மளை ஹீல் பண்ணிக்கிறது மூலமாக அவங்க கூட நம்ம ரீகனெக்ட் ஆகிறது வந்து சுலபமாக இருக்கும். அதனால் நம்ம பேரண்ட் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் பெட்டர் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி கான்ஷியஸ் பேரண்டிங் வந்து இட்ஸ் நாட் ஈஸி. we have to work within ourselves. நம்ம கூட நம்ம கனெக்ட் ஆனால் தான் நம்மளுடைய சில்ட்ரன் கூட நம்மளால் கனெக்ட் ஆக முடியும். ஸோ இந்த ரீகனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு சில 2 எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கே சொல்கிறேன். ரியல் டைம் என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒன்று நடந்ததும் ப்ளஸ் எனக்கு பர்சனலாக என் குழந்தைங்க கூட நடந்ததும். எனிவே இந்த நான் வந்து சங்கீதா, நான் அமெரிக்காவில் ரெஜிஸ்டர்ட் நர்ஸாக இருக்கேன். நான் எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் கான்ஷியஸ் பேரண்டிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து நிறைய மாற்றங்களை வீட்டுக்குள்ளார அந்த என்வாயன்மெண்ட்டை மாற்றிருக்கு. அந்த கயாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, காலையில் கிளம்புறதுலேருந்து அவங்களுக்குள்ளார நம்ம எப்படி கம்யூனிகேஷன் நமக்கு போவோம், இது எல்லாமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்ருக்கோம். பட் இட் இஸ் எவ்ரிடே ப்ராக்டிஸ், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரீகனெக்ஷனில் ஸோ லாஸ்ட் வீக் என்னுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். அவங்களுக்கு ஒரு டீனேஜ் கேர்ள் இருக்காங்க. ஸோ அந்த டீனேஜ் கேர்ளுக்கு வந்து பியர் ப்ரெஷர் ப்ளஸ் வீட்டோட என்வாயன்மெண்ட், அச்சீவ்மெண்ட், எஜுகேஷன், இது ரிலேட்டடாக பிரச்சனைகள் வருது. இப்படி தான் நடந்துக்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரியெல்லான விஷயங்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு வந்து நான் இங்கே வந்து 911 மாதிரி இன்னொரு ஹெல்த்தில் இது சூசைடல் லைன் இருக்குது, எனக்கு சூசைடல் லைனுக்கு கால் பண்ணும் போல் இருக்குது அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ்கிட்டே சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறதே ஒரு நல்ல விஷயம். அந்த அளவுக்கு அங்கே ஸ்பேஸ் இருக்குது, அந்த குழந்தைய வந்து அவங்க நல்லா பார்க்குறாங்க. பட் ஸ்டில் சம்திங் இஸ் பாதரிங் ஹர். அதனால தான் அந்த குழந்தை அந்த மாதிரி பேசுகிறா. ஸோ அந்த குழந்தைய அந்த பேரண்ட்ஸ் பிலீவ் பண்ணி அவளுக்கு உண்டான ஹெல்ப்பை சீக் பண்ணதும் இல்லாமல் இவங்களும் அம்மாவும் வந்து அந்த தெரப்பி செஷன் இவங்க அட்டன் பண்ணுறாங்க, அந்த குழந்தையும் அட்டன் பண்ணுறா. ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து இப்போ வேறு வழி இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ஆன்சைட்டி, ரொம்ப ஆன்ஷியஸாக இருக்காங்க. அந்த வயசுக்கு வந்து ரொம்ப ஆன்சைட்டி ப்ராப்ளம். ஸோ அவங்க அவங்களுக்கு மெடிசன் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவ் பேரண்ட்டாக இருக்காங்க. அந்த குழந்தை வந்து ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் தெரப்பி, அந்த குழந்தையும் ப்ளஸ் பேரண்ட்டும் 2 பேருமே தெரப்பி போகிறதுனால அவங்களுக்குள்ளார ஒரு நல்ல டேர்ம் வந்து அங்கே டெவலப் ஆகுது. அந்த பொண்ணும் அவங்களும் வந்து அம்மா கிட்ட வந்து அம்மா யூ ஆர் த பெஸ்ட் மாம் அப்படின்னு சொல்கிற ஸ்டேஜில் இப்போ வந்துட்டாங்க. பட் இவங்களும் என்கிட்ட பார்க்கும்போது அவங்க அக்னாலேஜ் பண்ணுறாங்க, நான் வந்து முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, இப்போ நான் மாறிக்கிட்டேன், நானும் ஓரளவுக்கு அவங்க கூட அவங்கள புரிஞ்சுக்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறேன், ஸோ பெட்டர் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அதாவது நல்லது, நான் வந்து இந்த மாதிரிலாம் நான் நடந்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. அப்போ நான் ஒரே விஷயம் வந்து ரீகனெக்ஷன் பற்றி தான் அவங்ககிட்ட நான் பேசினேன். ஓகே, இப்போவும் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் எங்கிட்ட வருத்தப்பட்டு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட அப்பாலஜி சாரி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து இல்லை நான் சொல்லலை அப்படின்னாங்க. மேபி நான் இது சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் போயிட்டு உங்கள் மனசுலேருந்து, ஏன்னா நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட சொல்கிறதே தான் உங்கள் பொண்ணுக்கிட்டேயும் சொல்லுங்கள். ரொம்ப சாரி, நீ வந்து யூ டோன்ட் டிசர்வ் திஸ், எப்படி உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லுங்கள். பட் அந்த சாரியோட நீங்கள் அந்த அக்கௌண்டபிள், அந்த ரெஸ்பான்சிபிள் எடுத்து நீங்கள் அதை வந்து சொல்கிறத வந்து நீங்கள் உணர்வுபூர்வமாக சொல்லணும், அவ்வளோதான். ஆனால் சாரிக்கு அப்புறம் பிகாஸ் நான் இப்படியெல்லாம் இதனால தான் இப்படி நடந்துக்கிட்டேன், இதனால தான் அப்படின்னு நம்ம அந்த ஜஸ்டிஃபிகேஷன் அங்கே கட் பண்ணிடணும். நோ ஜஸ்டிஃபிகேஷன், ஐ எம் ஸோ சாரி, அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப், ப்ளா ப்ளா ப்ளா, நோ, அதெல்லாம் கட் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லிவிட்டு, நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை வந்து ஹக் பண்ணுவீங்களா அடிக்கடி அப்படின்னா,
இல்லைனாங்க. அப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கேளுங்க, ஹக் பண்ணிக்குவான்னு கேட்டுட்டு ஹக் கொடுங்க, உங்களுடைய அன்பை காமிங்க, அந்த இணக்கத்தை அட்யூன்மெண்ட்டை காமிங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து நெக்ஸ்ட் டேவே எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க, அதாவது இந்த மாதிரி நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் சாரி சொல்லிவிட்டு நான் வந்து ஹக் பண்ணிக்குவான்னு கேட்டேன். அப்படின்னு கேட்ட அடுத்த செகண்ட் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களே ஓடி வந்து அவங்க அம்மாவை ஹக் பண்ணி மடியில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு ஹியர் தட். அதே தான் அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும் அஸ் அ மாமா. அவங்க வந்து ஏன்னா நமக்கு வந்து ட்ரெடிஷ்னல் பேரண்டிங்கில் நம்ம வளர்ந்த மாதிரி தான் நம்மளும் வளர்க்குறோம். நமக்கு தெரியல, நம்மளுடைய நமக்கு அந்த எக்ஸாம்பிள் நமக்கு யாரும் அது காமிக்கல அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஸோ அவங்க ஷி வாஸ் ஏபிள் டு அட்யூன் டு ஹர் சைல்ட் அண்ட் ஷோ தட் கனெக்ஷன். அந்த குழந்தை ஓடி வந்து அம்மா மடியில் ஏறி உட்காந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. கேட்டது மட்டும்தான். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு இதுதாங்க வேணும். அவங்க வந்து நோ நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா தே ஆர் ஆஸ்கிங் வி நீட் யூ, ஐ நீட் யூ அம்மா, ஐ நீட் யூ அப்பா அப்படின்னு தான் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ நீட் யூ, ப்ளீஸ் ஹியர் மீ, ப்ளீஸ் சீ மீ, இதுதான் அவங்க சொல்கிறது. ஸோ இதுதான் அட்யூன்மெண்ட் நம்பர் 1 எக்ஸாம்பிள். நம்பர் 2 என்னுடைய எக்ஸாம்பிள். என்னுடைய ஃபேமிலியில் சின்ன குழந்தைங்க 11 இயர்ஸ் 10 இயர் 9 இயர்ஸ் ஓல்டில் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் ஐம் நாட் பர்ஃபெக்ட் பேரண்ட் எவ்ரிடே. ஐ வாண்டட் டு ஷோ அப் அஸ் அ குட் பேரண்ட், கான்ஷியஸ் பேரண்ட், பட் திங்ஸ் ஹேப்பன்ஸ். கரெக்டுங்களா? நம்ம ஒர்க் பண்ணுறோம், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, அதை வந்து டக்குன்னு அப்படி தான் காமிக்க வரும். அப்போ வந்து நான் ஆல்வேஸ் ஐ ரிமெம்பர் மை செல்ஃப் டு கோ பேக் அண்ட் ரீகனெக்ட் டு தம். அதாவது சீரியஸ்லி சே சாரி. அந்த பழக்கம் இப்போ எனக்கு ரொம்ப இயல்பாகவே வந்துடுச்சு. நான் வந்து போய் சாரி சொல்லி என்னுடைய தப்பை நான் ஒத்துக்குவேன். அப்படிங்கும்போது தே ஃபீல் ஸோ ரிலாக்ஸ்ட். அவங்க வந்து அதை நம்ம ஏற்றுக்கிறாங்க. ஸோ அது இந்த ரீகனெக்ஷன், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ எனிதிங் எவ்ரிதிங் தே கேன் ஏபிள் டு டெல் மீ. அந்த ஸ்பேஸை நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எதுனாலும் அவங்க அழுகிறது, அவங்க சோகம், கவலை, கோபம் எல்லாத்துக்குமே தெர் இஸ் அ ஸ்பேஸ். அம்மா கிட்டே போனால் அங்கே ஸ்பேஸ் இருக்குது, நம்ம சொல்லலாம். ஸோ அம்மா ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, அம்மா கரெக்ட் பண்ண மாட்டாங்க, ஒப்பீனியன் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய இது ஜஸ்ட் நம்ம லிசன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம காமிக்கிறோம். அது அந்த ரீகனெக்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இன்றைக்கி அட்லீஸ்ட் இந்த நிமிஷம் நீங்கள் நினச்சிங்கன்னா போல் உங்கள் குழந்தைகிட்ட போயிட்டு ஓடி போய் அந்த ரீகனெக்ட் ஆகுங்க, அட்யூன் ஆகுங்க. சே சாரி வித்தவுட் ஈகோ. அந்த ஈகோ இல்லாமல் ஆகிறதுக்கு தான் நம்ம உள்ளுக்குள்ளார நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது கான்ஷியஸ் பேரண்டிங்கில். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வேணும். அதனால் நீங்கள் ட்ரை டு ரீகனெக்ட் யுவர் சில்ட்ரன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் புஷ்பம் சேனல். வணக்கம்.